இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/3/2026 மார்ச் மாதத்திலே திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதம் 9ஆம் நாள், சதுர்த்தி என்கிற இந்த திதி முடிந்து 12-15 வரைக்கும் இருக்கும். நீங்க பின்பு பஞ்சமி திதின்னு சாயங்காலம் ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். அது பிறகு சஷ்டி திதி வந்துடும். இன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்கும். பரணி நட்சத்திரம் விடிய காலம்புற 1:26 வரைக்கும் இருக்கும். பின்பு கார்த்திகை திதி வந்துடும். கார்த்திகை திதி மாலை மத்தியான வேளையில 11:49 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். இன்னைக்கு முருகப்பெருமானின் அருள் பெறக்கூடிய கல்வி, செல்வம், ஆரோக்கியம், அருள், குழந்தை பேரு, திருமண வாழ்க்கை எல்லாமே கிடைக்கணும். எல்லாம் வேணும்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். அதனால் கார்த்திகை விரதம் இருப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. முருகனை நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும் அப்படின்னு. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 6-7, சாயங்காலத்தில் 4-5, ராகு காலம் 7:30-9, யமகண்டம் 10:12, குளிய நேரம் 1:30-3. இன்றைக்கு மீன லக்னத்துல சூரியன் இருக்கிறார். 3 நாழிகை இருப்பார், 7 வினாழிகள் இருப்பார். 6:17க்கு சூரியன் உதய நேரம். கிழக்கு பக்கம் சூலமும் தயிர் பரிகாரமும் கொள்ளக்கூடிய இந்த நாளிலே சித்திரை மற்றும் சுவாதி என்கிற துலா ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். விஷ்கம்ப நாம யோகத்தை கொண்ட இந்த நாள், இன்றைய நாளிலே பவகரணம் உண்டு. விஷ்கம்பம்னா அந்த பயிர் விதைக்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த விதை விதைக்கிறது. பல்லெல்லாம் கெட்டு போச்சு சார், பல்ல சரி பண்ணிக்கணும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நாள் விஷ்கம்பம். ரூட் கனால் பண்ணுறது, பல்ல டீத்திங்லாம் சரி பண்ணிக்கிறது, பல் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இன்றைக்கி கார்த்திகை விரதம் என்ற முருகனுடைய அது இருக்குது. முருகனாலே அறுவை சிகிச்சைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரியை கொண்டு வரலாம். அந்த பூச்சி படர்ந்த அந்த பல்லெல்லாம் பிடுங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பண்ணிக்கலாம். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைக்கி சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதனாலே அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பவம் என்கிறது பிரயாணத்தை பற்றின பிளானிங்லாம் கொண்டு வருது. எங்கன்னா போகணும் அப்படின்னா வெளியூருக்கெல்லாம் போகிறத பற்றி யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு தாராளம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்னைக்கு நல்லதாக அமையும். மகர ராசி நண்பர்களே, நிறைய புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கொடுப்பார். எல்லா முயற்சியும் வெற்றியாகுமா அப்படிங்கிறத விட முயன்று பார்க்கணும் அப்படிங்கிறதா முயற்சி திருவினையாக்கும் என்கிற வார்த்தையை இன்னைக்கு நீங்க நிறைய ட்ரை பண்ணுவீங்க. புண்ணியமான காரியமான கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கீங்க. அதனால கார்த்திகை விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன்.